தமிழே உலகின் மிக தொன்மையான மொழி. தமிழிலிருந்து பிறந்ததே ஏனைய திராவிட மொழிகள் என நாம் ஒரு தமிழராக நம்முடைய மொழி குறித்து சிறப்பித்துக் கூறலாம். ஆனால் இதனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சரியான தக்க ஆதாரங்களை முன்வைப்பது என்பது ஒரு இன்றியமையாத தேவை. அவ்வாறு செய்யாத பட்சத்தில் மேற்கொண்ட கூற்றுக்கள் தமிழரை ஒரு தற்பெருமை பிடித்தவர்களாகத்தான் காட்டுமே ஒழிய வேறு விதத்தில் நிச்சயமாக காட்டாது. இது சிலம்பத்துக்கும் பொருந்தும். சிலம்பத்தை தாய்க்கலை அப்படிங்கிற சொல் கொண்டு அழைக்கின்ற போக்கை இன்று பார்க்க முடிகிறது. நேற்று வரைக்கும் சிலம்பம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சமீப காலமாக அடிமுறை தான் தாய்க்கலை அப்படின்னு பார்க்குறோம். சிலம்பமாக அடிமுறையா எது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். முதலாவதாக சிலம்பத்தில் அடி எடுப்போம். சிலம்பம் என்பது தாய்க்கலை அப்படின்னு குறிப்பிடுறோம். சிலம்பம் என்பது தாய்க்கலையே ஆகில் சிலம்பத்திலிருந்து பிறந்த கலைகள் யாவை அப்படின்னு ஒரு கேள்வியை ஒருத்தவங்க முன் வச்சாங்கன்னா எதை உங்களால் காட்ட முடியுமா? அப்படி ஏதாவது பிறந்திருக்கா அப்படின்னா பிறந்திருக்கு, இருக்குது, கடல் கடந்து போயிருக்கு. அதுக்கு ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆதாரம் இருக்குது. அதை மேற்கொண்டு இன்னும் ஆதாரங்களை திரட்ட வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். இந்த ஆய்வு பயணத்தில் இந்த ஆதாரங்களை திரட்டுவதற்கு எனக்கு இருந்த ஒரு தேடுபொறி அப்படிங்கிறது இந்த சிலம்பம் அப்படிங்கிற சொல் தான். அதனால் இந்த சிலம்பம் என்கின்ற சொல்லினுடைய தோற்றம் குறித்து நான் வெகு ஆழமாக ஆராய்ச்சி பண்ணினேன். ஆராய்ச்சி பண்ணி சிலம்பம் என்கின்ற சொல்லினுடைய தோற்றம் என்பது இன்று கூறப்படுவது போல சிலம்பம் என்பது சிலம்பல் என்னும் வினையின் கண் பிறந்ததல்ல. அதனுடைய காரணம் சிலம்பம் என்பது சிரமம் என்கின்ற சொல்லிலிருந்து பிறந்தது அப்படிங்கிறத முன்வைத்து அந்த சிரமம் என்கின்ற சொல் கொண்டு நம்முடைய கலையானது எது எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கு, எந்த வடிவத்தில் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே ஆய்வு செய்து தனிப்பெருஞ்சிலம்பம் அப்படிங்கிற பெயரில் ஒரு நூலாக ஏற்றினேன். ஆனால் இதை முதல் முறையாக போன வாரம் காணொலியில் அறிவித்தேன். சிலம்பம் என்பது சிரமம் என்கின்ற சொல்லிலிருந்து பிறந்தது அப்படிங்கிறத அறிவித்த பொழுது அதில் நேரம் கருதி ஒரு 4 நிமிடங்களுக்குள்ளே இந்த வீடியோவை எடுத்திருந்தேன். அதை பார்த்தவர்கள் ஒரு கொஞ்சம் விரிவாக ஒரு வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு. ஆதலால் இக்காணொலியினை சிலம்பம் என்கின்ற சொல்லிலிருந்தே தொடங்கலாம். இன்று சிலம்பம் என்கின்ற சொல்லிற்கு கூறப்படுகின்ற காரணங்கள் பல இருக்குது. ஒரு காரணங்கள் குறிப்பிடப்படல, பல காரணங்கள் குறிப்பிடப்படுது. ஒரு உதாரணத்திற்கு கம்பு சுற்றும் பொழுது எழுகின்ற சிலம்பல் ஒளியின் அடிப்படையில் இக்கலையானது சிலம்பம் என பெயர் பெற்றது. மலையும் மலை சார்ந்த குறிஞ்சிலத்தில் இக்கலையானது தோற்றம் பெற்றதனால் மலையின் மற்றொரு பெயரான சிலம்பு என்னும் பெயரினை கலை பெற்றது. அடுத்ததாக கலையினை தோற்றுவித்தவராக முருகன் கருதப்படுவதனால் முருகனின் பெயரான சிலம்பன் என்னும் பெயரினை கலை பெற்று சிலம்பம் என்றானது. கம்பினுடைய முனையானது வட்டமாக இருப்பதனால் வட்டத்திற்கு சிலை என்கின்ற பெயரும் இருக்கிறது. அதனால் இக்கலையானது சிலம்பம் என பெயர் பெற்றது அப்படின்னு ஏராளமான காரணங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்றுக்கு சரியாக ஒரு காரணம் முன்வைக்கப்பட்டு அதுக்கு தக்க ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பல காரணங்கள் முன்வைக்கப்படும் பொழுதே தெரிகிறது இது ஒரு கருதுகோள் தானே ஒளி, இது சரியான காரணம் கிடையாது அப்படின்னு. இவ்வாறாக கருதுகோளாக முன்வைக்கப்பட்ட சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதை இன்று உண்மையாக பரப்பப்படுது. அதனால் இந்த சிலம்பம் என்கின்ற சொல் குறித்து மீண்டும் ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு உதாரணத்துக்கு இந்த பெரும்பான்மையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து கம்பு சுற்றும் பொழுது எழுகின்ற சிலம்பல் ஒளி அப்படிங்கிறத அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. இப்போ இவ்வாறு எடுத்துட்டீங்க அப்படின்னா சிலம்பத்தினுடைய வரலாற்றில் ஆய்வு செய்யும் பொழுது வாள் சிலம்பம் அப்படிங்கிற ஒரு சிலம்பத்தினுடைய மரபை என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதாவது 18 ஆயுதங்களையும் பயிற்றி 18 ஆயுதங்களில் வாளினை மட்டுமே முதன்மையாக பயிற்றுவிக்கப்படுகின்ற ஒரு மரபு வாள் சிலம்பம் அப்படிங்கிற மரபு. அந்த மரபில் முதலாவதாக ஒரு மாணவனுக்கு வாள் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி எப்படி நீங்கள் உங்கள் மாணவனுக்கு ஒரு கம்பு எடுத்து கையில் கொடுக்குறீங்களோ அதில் எடுத்ததாக வாழை தான் கையில் கொடுப்பாங்க. அப்போ எடுத்த உடனே வாழை கையில் எடுத்துருக்கின்ற மரபில் வாள்லேருந்து எழுகின்றது சிலம்பல் ஒளி அப்படி நீங்கள் குறிப்பிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே ஏற்படுது. இல்லை, எடுத்த எடுப்பிலேயே ஒரு மாணவனுடைய கையில் எவ்வாறாக வாழை கொடுக்க முடியும்? ஒரு சம்பிரதாயமாக வாழை கொடுத்துருந்தாலும் கூட அதனுடைய முன்பயிற்சிகள் சிறு கோள்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த சிறு கோள்லேருந்து நிச்சயமாக சிலம்பல் எனும் ஒளி எழுந்திருக்கும். அதனால் இந்த கலை சிலம்பம் என பெயர் பெற்றிருக்கும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா அன்றைய காலகட்டம் என்பது இன்றைய காலகட்டம் போல் கிடையாது. அன்றைய காலகட்டம் என்பது போர் என்பது வாழ்வினுடைய ஒரு தவிர்க்க இயலா அங்கமாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த பையன் வாள் பயிற்சி எடுப்பது என்பது நிச்சயமாக உலகத்திற்காக அல்லது தற்காப்பிற்காக. அவ்வாறு இருக்கும் பொழுது தொல்காப்பிய மரபிற்கிணங்க, அதாவது நிலனும் பொருளும் காலமும் கருவியும் வினைமுதற் கிளவியும் வினையும் உளப்பட அவ்வறு பொருள் என்னும் தொல்காப்பிய மரபிற்கிணங்க அந்த பையன் கொலை புரிகிறதுனால கொலை தொழில் அப்படின்னு, வாள் கொண்டு தொழில் புரிகிறதுனால வார்த்தொழில் இந்த பெயரில் இருக்குது. இது போல் பல பெயர்கள் தோன்றியிருக்கலாம். ஆனால் அது எதனாலையும் தோன்றாத ஒரு பெயர் அந்த பையன் வாளுக்குரிய முன்பயிற்சியை சிறு கோளில் எடுத்தான் அப்படிங்கிறதுனால அந்த கோள்லேருந்து எழுகின்ற ஒளியினால் இந்த கலை பெயர் பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆதலால் சிலம்பம் என்கின்ற சொல் குறித்து மீண்டும் ஒரு முறை ஆய்வினை நிகழ்த்த வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது. அப்படி தேவை ஏற்பட்ட பொழுது இந்த சிலம்பம் என்கின்ற சொல்லானது எவ்வளவு காலமாக இந்த மண்ணில் நிலைத்திருக்கிறது என்பதை அறிய முற்பட்டேன். இந்த சிலம்பம் என்கின்ற சொல்லினை சங்க காலத்திலே பார்க்க முடியுது, சிலம்பு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் ஒரு சொல்லானது அனைத்து காலங்களிலும் ஒரே பொருளில் பயன்படுத்தப்படாது. அன்று பயன்படுத்திய சிலம்புங்கிறது வேறு. அதனை போர் தொழிலை சுட்டுகின்ற சிலம்பம் என்கின்ற சொல்லுடன் தொடர்படுத்த முடியாது. போர் தொழிலாக சுற்றப்படுகின்ற சிலம்பம் என்கின்ற சொல்லானது எவ்வளவு காலமாக நம் மண்ணில் நிலைத்திருக்கிறது என்பதை அறிய முற்பட்ட பொழுது பதார்த்தகுண சிந்தாமணி, தேம்பாவணி, மெச்சும் பெருமாள் கதைப்பாடல், முத்துப்பட்டன் கதை, சின்னத்தம்பி வில்லுப்பாட்டு, குமாரசாமி நாடன் வில்லுப்பாட்டு கதை, கட்டபொம்மன் கும்மிப்பாட்டு, வன்னிராயர் கதை, அரவமுத்து வீரன் கதை, அழகன் பெருமாள் கதை, அண்ணன்மார் சாமி கதை என பல நூல்களில் ஒரு போர் பயிற்சியை சுற்றுகின்ற சொல்லாக சிலம்பம் என்கின்ற சொல்லினுடைய பயன்பாட்டை பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், இந்த நூல்கள் அனைத்துமே 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இயற்றப்பட்டவே. அதாவது கடந்த 5 நூற்றாண்டுகளுக்குள்ளாக இயற்றப்பட்ட நூல்களில் தான் சிலம்பம் என்கின்ற சொல்லினுடைய பயன்பாட்டை பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பு இயற்றப்பட்ட நூல்களில் பார்க்க இயலவில்லை. அப்போ 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு நமது போர் பயிற்சியானது எங்கனம் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறத அறிய முற்பட்ட பொழுது தெளிதெளில் அம்பலம் காமவேல் அம்பின் தொழில் விற்றிருந்த நகர் அப்படின்னு பரிபாடலக்கூடிய வரிகளுக்கு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பரிமேலழகர் எழுதிய உரையை படிக்கும் பொழுது, என் குன்றத்தின் கண் எழுதிய அழகையுடைய அம்பலம் அம்பினது ஏத்துளில் நிலை பெற்ற காமவேல் சிரமச்சாலையை ஒக்கும் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அதாவது தெளிதெளில் அம்பலம் காமவேல் அம்பின் தொழில் விட்டிருந்த நகர் அப்படிங்கிற பரிபாடல் வரிகளுக்கு என்ன எழுதியிருக்காருன்னா, என் குன்றத்தின் கண் எழுதிய அழகையுடைய அம்பலம் அம்பினது ஏத்துளில் நிலை பெற்ற காமவேல் சிரமச்சாலையை ஒக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, உரை என்பது அனைத்து மக்களுக்குமானது. அனைத்து மக்களும் அறிந்திருந்த மொழியில் எழுதுவது தான் ஒரு உரையாக இருக்க முடியும். அப்போ அந்த வகையில் பரிபாடலுக்கு பரிமேலழகர் எழுதியுள்ள உரை என்பது அனைத்து மக்களும் அறிந்திருந்த ஒரு மொழி. அதில் ஒரு போர் பயிற்சி சாலையை சிரமச்சாலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதான் பார்க்க முடியுது. அவர் வேறு எதுலையும் குறிப்பிடல, கரெக்டாக சிரமச்சாலை அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அந்த ஒரு நூலில் மட்டும்தான் இருக்கா, வேற எங்கே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. சிலை குரு விரல் குருகுல குமரருக்கு வரு சிரமநிலை காண்மெனவே, இது வில்லி பாரதத்தில் வாரணாவத சர்க்கத்தில், தோன்றமுன் சாதி பித்தரு நெறி சிரம நீதி திருவாளவுடையாரின் திருவிளையாடல் புராணத்தில், சிங்காரத்தினோடு சிரமங்கள் செய்வார், இது ஐவரசர்கள் கதை. இந்த வகையில் 15ஆம் நூற்றாண்டுக்கு முன் இயற்றப்பட்ட நூல்களில் சிரமம் என அழைக்கப்பட்ட ஒரு போர் பயிற்சினை குறித்த சான்றுகள் தான் கிடைக்குது. ஒரு கலை இருக்குது, அது 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சிரமம்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிலம்பம்னு மாறி இருக்குது. அப்படிங்கும் பொழுது ரெண்டுக்கும் இடையே இருக்கின்ற சொல் ஒற்றுமை, அதற்கடுத்ததாக ஒரு தொடர்ச்சியின் அடிப்படையிலே சிரமம் என்கின்ற சொல்லானது சிலம்பம் என தெரிந்திருப்பதற்கான சாத்தியங்களை பார்க்க முடிகிறது. இதிலேயே அடங்கிருச்சு. ஆனால் இன்று இதற்கு எதிராக 3 முரண்பட்ட கருத்துக்கள் இந்த மண்ணில் நிலவி வருகிறது. அந்த 3 முரண்பட்ட கருத்துக்கள் என்னென்னா, முதல் கருத்து சிலம்பமும் சிரமமும் வேறு, இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து சிரமம் என்பது அழிந்து விட்டது, இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து நாங்கள் பயிற்று வருகின்ற குறுந்தடி சாத்திரம் தான் சிரமம் என்பது மூன்றாவது கருத்து. இதற்கு பதில் கூறாது சிரமமும் சிலம்பமும் ஒன்று என்று நாங்கள் கூற முடியாது. அப்போ முதல் கருத்துலேருந்தே தொடங்கலாம். முதல் கருத்து சிலம்பமும் சிரமமும் வேறு வேறு அப்படிங்கிற முதல் கருத்து. ஒரு கலையானது வெகு காலமாய் மண்ணில் நிலவி வருகிறது. அது ஏறத்தாழ 12லிருந்து 15ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் சிரமம் என அழைக்கப்பட்டதுக்கான சான்றில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதே போல் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சிரமம் என்கின்ற சொல்லினுடைய பயன்பாடு என்பது மக்களிடையே வெகுவாக குறைந்து சிலம்பம் என்கின்ற சொல்லினுடைய பயன்பாடு அதிகரித்திருப்பதற்கான சான்றுகளையும் காட்டியிருக்கேன். இதுவே ஒரு சொல் திரிப்புன்னு காட்டுது. இருந்தாலும் ஆதாரம் கேட்கும் பட்சத்தில் சிவனணிந்த பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய கதைப்பாடல், சிவனணிந்த பெருமாள் கதைப்பாடல் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் இவர் வயசு ஈரேல் இதமுடனே சென்றபோது அவருடைய வாள் சிரம்பம் அது படிக்க வேண்டும் என்றார் அப்படின்னு ஒரு வரிகள் வரும். அதாவது வரிகள் 1375. வாள் சிரம்பம் அது படிக்க வேண்டும் என்றார் அப்படிங்கிற வரியில் முதல் முறையாக இந்த சிரமம் என்கின்ற சொல்லுக்கும் சிலம்பம் என்கின்ற சொல்லுக்கும் இடையேயான ஒரு திரிபுற்ற சிரம்பம் அப்படிங்கிற சொல்ல பார்க்க முடிகிறது. அங்கே மட்டும்தான் அந்த சொல்லு இருக்குது, வேற எங்கேயும் இல்லையில, இது ஒரு எழுத்து பிழையாக இருக்கலாமலே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது சிரமம் என்பது சிரம்பமாக திரிபுற்ற காலத்தில் இந்த கலையானது கடல் கடந்து வேறொரு பகுதிக்கு போயிருக்கு. அங்கு இன்றளவும் இந்த சிரம்பம் அப்படிங்கிற சொல்லினுடைய பயன்பாடு இருக்குது. அந்த கலை வேறு பேரில் அழைக்கப்படுது தான். கலையெல்லாம் பேர் மாற்றிட்டாங்க, அதுக்கு புராண கதைகளை வேறு எழுதியிருக்காங்க. இருந்தாலும் கூட அங்கு சிரமம்ங்கிற சொல்லும் இல்லாமல் சிலம்பம்ங்கிற சொல்லும் இல்லாமல் சிலம்பத்துக்கும் இடைப்பட்ட சிரம்பம் அப்படிங்கிற சொல்லினுடைய பயன்பாடு இன்றளவும் இருக்குது. இது தெளிவுபட
சிரமம் என்கின்ற சொல் வந்து சிரம்பம் அப்படிங்கிறது திரிந்ததை வந்து காட்டுது. அதற்கடுத்ததாக ஆயுதங்கள் அடிப்படையில் ஒப்பிடுகின்ற பொழுது, அதாவது சிரமம், சிரம்பம், சிலம்பம் இதை மூன்றையும் வந்து ஒப்பிடுகின்ற பொழுது, வாளும் சிறுவாள் வளைந்த வாள் செம்பொன் சுரிகை வல்லையமும் 18மே வருத்திய பின்பு என்கின்ற ஐவராசக்கள் கதையினுடைய வரிகளானது சிரமத்திற்கு 18 ஆயுதங்கள் என்பது வந்து சுட்டுது. அதற்கடுத்ததாக அதில் சிரம்ப அடவுக்கம்பு அவருடைய வாழ்கேடயமும் தகட பொந்தி கட்டாரிதான் 18 ஆயுதமும் அப்படிங்கிற சிவனணிஞ்ச பெருமாள் கதையும் சிரம்பத்திற்கு ஆயுதங்கள் 18 அப்படிங்கிறது சுட்டுது. அதற்கடுத்ததாக 18 ஆயுதமும் அன்னர் இருவரும் பாங்காக தான் எடுத்து அன்னர் இருவரும் அலங்காரமாய் சிலம்பக்கூடம் கரடி கூடந்தனில் கீர்த்தி வர இணை சிலம்பம் பொருதுகிற பொழுது பொன்னருமே சொல்லுகிறார் அப்படிங்கிற அன்னமரசாமி கதை சிலம்பத்திற்கும் ஆயுதங்கள் 18 அப்படிங்கிறத காட்டுது. முதலாவதாக சிரமத்திற்கும் சிலம்பத்திற்கும் இடைப்பட்ட திரிபுற்ற சிரமம் அப்படிங்கிற சொல்லை வந்து குறிப்பிட்டிருக்கேன். அந்த சொல் வந்து கடல் கடந்து இன்றளவும் நிலைபெற்றிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கேன். அதற்குரிய ஆய்வுகள் வந்து மறுபக்கம் போயிட்டுருக்கு. அதற்கடுத்ததாக ஆயுதங்கள் அடிப்படையில் மூன்றுக்குமே வந்து 18 ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். அதற்கடுத்ததாக சிவனெஞ்ச பெருமாள் கதையில் இவர் வயசு ஈரேழு இதமுடனே சென்றபோது அவருடைய வாள் சிரம்பம் வந்து படிக்க வேணுமென்றார் அப்படிங்கிற வரிகள் இருக்குது. இந்த வரிகளில் சுட்டப்பட்டிருக்கின்ற இந்த வாள் சிரம்பம் அப்படிங்கிற வரிகளானது அப்படியே கால ஓட்டத்தில் அதனுடைய தொடர்ச்சி மாறாமல் முத்துப்பட்டன் கதையில் அங்கே வாள் சிலம்பமும் கை சிலம்பமும் அப்படிங்கிற வரிகள்லையும் வாள் சிலம்பம் என்ன செய்யும் முட்டாள கம்பெடுத்து அப்படிங்கிற முப்ராதியம்மன் கதைப்பாடல் வரிகள்லையும் வாள் சிரம்பம் அப்படிங்கிற சொல்லானது தொடர்ச்சி மாறாது வாள் சிலம்பம் அப்படிங்கிறது அழைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த மூன்று ஆதாரங்களே தெளிவுபட சிரமமும் சிலம்பமும் ஒன்று அப்படிங்கிறத வந்து சுட்டுது. ஆக சிரமம் என்பது அழியவில்லை, அது சிரம்பமாக திரிபுற்று இன்று சிலம்பமாக மண்ணில் நிலைத்து வருகிறது. இதனையும் மீறி சிரமம் என்பது அழிந்து விட்டது என கூறினால் ஏறத்தாழ 15ஆம் நூற்றாண்டு வரை இம்மண்ணில் நிலைத்திருந்த அனைவரும் அறிந்திருந்த 18 ஆயுதங்களை கொண்ட சிரமம் என்பது ஏன் திடீரென்று அழிந்தது? அதற்கடுத்ததாக அதே 18 ஆயுதங்களுடைய பயன்பாட்டை இன்றளவும் கொண்டிருக்கின்ற சிலம்பம் என்கின்ற ஒரு கலையானது திடீரென்று ஏன் தலை தூக்கியது? இதற்குரிய பதிலை வந்து கூறணும். அதற்கடுத்ததாக நாங்கள் பயிற்றி வருகின்ற குறுந்தடி சாத்திரம் மட்டுமே சிரம்பம் என்று கூறினால் வாளும் சிறுவாள் வளைந்தவாள் செம்பன் சுரிகை வல்லையமும் 18மே வருத்திய பின்பு என்கின்ற ஐவராசகள் கதையானது சிரமத்திற்கு 18 ஆயுதங்களுடைய பயன்பாடு இருப்பதை வந்து காட்டுது. இன்று இருக்கின்ற சிரமத்தில் இந்த 18 ஆயுதங்களுடைய பயன்பாடு இருக்கா அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆக சிலம்பம் என்பது சிரமம் என்கின்ற சொல்லிலிருந்து பிறந்தது. முதல் முறையாக இந்த கருத்தினை வந்து நான் முன்வைத்த பொழுது என்னுடைய சகோதரர் ஒருவர் சிரமம் என்பது சமஸ்கிருத சொல்லுதானே அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். அடிப்படையில் சிரமம் என்பது இன்று ஒரு சமஸ்கிருத சொல்லுதான். ஆனால் அது தமிழிலிருந்து சமஸ்கிருதத்தை சென்று மீண்டும் தமிழுக்கே வந்த ஒரு தஞ்சந்த சொல் தான். நாம் பார்த்து அவர்களுக்கு கடன் கொடுத்த ஒரு தஞ்சந்த சொல்லு தான். அங்கே போய் நம்மகிட்ட வந்தது தான். அதற்காக நான் இதனை வந்து இதோடு கடந்து போக விரும்பல. ஏன்னா தமிழ்நாட்டிலேயும் கடல் கடந்த பகுதியிலும் இன்றளவும் இந்த சிரமம் என்கின்ற சொல்லானது ஒரு கடின பயிற்சியை சுட்டுகின்ற வகையில் பயன்படுத்திட்டு வந்தாலும் காலத்தில் வந்து பின்னோக்கி போகும்பொழுது இது கடின பயிற்சியை சுட்டுகின்ற சொல் தானே அப்படிங்கிறதுலே வந்து நிறைய குழப்பங்கள் வருது, நிறைய முரண்பாடுகள் வந்து பார்க்க முடிகிறது. அதனால் வந்து இதற்கு காலம் பதில் சொல்லும். இந்த சிரமம் என்கின்ற சொல்லினுடைய பொருள் என்பது வந்து இன்னும் மேற்கொண்டு ஆய்வுகளை முன்னெடுக்கும் பொழுது எதிர்காலத்தில் தெரிய வரும். ஆனால் சிலம்பம் என்பது வந்து சிரமம் என்பதிலிருந்து பிறந்தது என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லை. போன்ற ஆய்வின் அடிப்படையிலான ஏராளமான காணொளிகள் தொடர்ந்து நம் தளத்தில் வெளிவரும். அதனால் தொடர்ந்து நம் தளத்தில் இணைந்திருங்கள். நன்றி. நான் உங்கள் உடுமலை ஞா ராஜகுமார்.